இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று
நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்பமாக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் நீப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைக்கவும், நம்முடைய இல்லங்களிலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து பார்ப்போம். அதே போல நம்மிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இத்திருத்தலம் நாடி வர முடியாமல் இல்லங்களில் தவிக்கக்கூடிய வயது மூப்பு அடைந்தோர், உடல் நலமற்றோர் அனைவரையும் இத்திருப்பிடத்தில் வைத்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். செய்யப்பட்டு அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மாவை
அப்படியே உள்ளுக்குள்ளே இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருதூதர்களில் முதல் மறைச்சாட்சியாக சென்னே சிந்தும் பெட்டினை புனித சந்தியாகப்பருக்கு அழிந்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அளிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவள் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 8 முதல் 10 முடிய. மேலும் இறை திருவசனங்கள் 54 முதல் 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையையும் கோட்டையையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளுவீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநரிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களது மனைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால்
எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருதூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பகுதிய புனித சந்தியாக பர்ணவனாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித சந்தியாகப்பர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் ஆறும் போரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோ செய்து வல்லுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றே. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவுடன் கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணம் இரவு இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். இறை தந்தையே இறைவா, உமது ஒரே மகனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு பாலனாக தந்து எங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறந்த செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஒரு விடுமுறை நாளிலே புனித சந்தியாகப்பரின் திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் பதம் சமர்ப்பிக்கின்றோம். எண்ணற்ற வேண்டுதல்களோடு திருப்பயணிகளாக இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீதாமே புனித சந்தியாகப்பரின் அருட்காவலையும் புனித அடைக்கலத்தாயின் பரிந்துரைகளையும் நிறைவாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து காத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவரான எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான சூசேப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர், எங்களுடைய உயிர் தாண்டவர் நெறியிலே திருப்பண்டங்களாக வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். ஆட்சியும் உண்டாய கடவுளது புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளது.
கரைந்தோடி போனாலும் கரையாதவனுக்கு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாதவனுக்கு குறையாது. கண்ணாக இந்நாளும் காத்திடுவான். கண்ணாக இந்நாளும் காத்திடுவான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளியின் இன்பம் கிடையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளியின் இன்பம் கிடையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவான். தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். புனித சந்தியாப்பருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய அருள் வளங்களை பெற்றுக்கொண்டு செல்ல வந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை நான் ஆசிக்கின்றேன். அதற்காக நாங்கள் குருக்கள் அனைவருமே சேர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்கள் எந்த கருத்துகளுக்காக தேடி நாடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், இயேசு அதுதான் சொல்லியிருக்கிறார். உனது நம்பிக்கை உனக்கு வளத்தை கொடுக்கும், உனது நம்பிக்கை உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமது திருச்சபையானது புனித ஸ்தேவான் அல்லது ஸ்டீஃபன் என்று சொல்லக்கூடிய முதல் மறைசாட்சி. நமது சந்தியாகப்பருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமை என்னவென்றால், நமது சந்தியாகப்பர் முதல் மறைசாட்சி. அவர் எதற்காக எதனால் முதல் மறைசாட்சி என்று நாம் அழைக்கின்றோம் என்றால், இயேசுவினுடைய அப்போஸ்தலராக அவர் இருந்ததனால். ஸ்தேவான் அல்லது ஸ்டீபன் என்று சொல்லக்கூடிய இவர் முதல் மறைசாட்சி. ஏனென்றால் இவர் இயேசுவை பின்பற்றிய சீடர். இருவருக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஆனால் இருவருமே முதல் மறைசாட்சியாக நமக்கு எடுத்துக்காட்டாக இவர்களுடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது. இந்த ஒப்புமை இறுதியிலே பார்ப்போம். அதற்கு முன்பாக ஸ்டீஃபனை அழைத்து கொண்டு நம்மளுடைய எருசலேம் நகரத்துக்கு முன்னாக நிறுத்துகிறார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இயேசுவை கொன்று குவித்த ஒரு தருணம் இடம். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சூழலிலே இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் இரக்க பெருக்கத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆகவே இவரை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டம் அங்கே சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. பெரிய அரசர் அவர்தான் கட்டளையிடுவார். அந்த கட்டளையிடுபவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அல்லது சாதாரண மக்கள் பயப்படக்கூடிய இடம் எதுவென்றால் அந்த நீதிமன்றம், அந்த நீதிபதி. அது ஆங்கிலத்திலே சானிட்டரியன்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழிலே செனரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தில் நிற்க வைத்து இவரை பல்வேறு கேள்விகள் எழுப்பி கேட்கிறார்கள். எதற்கும் பயப்படாமல் தெளிவாக இவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அங்கே இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு வலதுபுறத்தில் நிற்பதை காண்கின்றார்.
அதுதான் நமக்கு முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது. பல இடங்களிலே அல்லது பழைய ஏற்பாட்டிலே நமக்கு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இயேசு விண்ணகம் சென்று கடவுளுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கற்பிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. ஆனால் ஸ்டீஃபன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வானத்திலே இறைமகன் இயேசு கடவுளுக்கு வலதுபுறத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளே உங்களை கொல்லுவார்கள், உங்களை அடித்து இழுத்து கொண்டு செல்லுவார்கள், இவை அனைத்திலுமே நீங்கள் உறுதியாக இருந்தால் மீட்க பெறுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆக இவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அதிகமாக தெரிந்தவராகவும், ஏனென்றால் அங்கே கேள்வி கேட்டவர்களை விட ஸ்டீஃபன் அவருக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மறை வாசங்களை அனைத்துமே நன்கு கற்றுத் தெரிந்தவராக இருந்தவர். ஆகவே தான் அவரால் எல்லாம் பதில் சொல்ல முடிந்தது. எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு இயேசு கிறிஸ்துவுக்காக சான்று பகர அங்கே நிற்கிறார். அவர்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அனைத்துமே அவருடைய இறப்பிலே நிறைவு அடைந்திருக்கிறது என்று அவர் ஒவ்வொன்றாக மேற்கோள் காட்டி அவர்களுக்கு சொல்லுவதனால் அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை, செய்ய முடியவில்லை. ஆகவே அவரை அடித்து கொள்வதற்கு இழுத்து செல்லுகிறார்கள். எங்கு பெற்றாலும் ஒரே கல்லுமயம், எல்லாருமே குறை சொல்லக்கூடியவர்கள். இவர் சாவட்டும், இவர் அழியட்டும், இவர் இருக்கக்கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டதோ செய்யப்பட்டதோ அதே சூழல் நம்மளுடைய ஸ்டீஃபனுக்கும். அப்பவும் அவர் என்ன சொல்லுகிறார்? மறந்து விடாதீர்கள் மக்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகளை ஸ்டீஃபன் அவர்களும் பயன்படுத்தினார். என்ன பயன்படுத்தினார்? ஆண்டவரே, எனது ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். இரண்டாவதாக, இவர்கள் செய்வது குற்றம், ஆகவே அவர்கள் மீது பாவத்தை கொடுத்து விடாதே, அழித்து விடாதே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மன்னியும் தந்தையே என்று. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவை முழுமையாக பின்பற்றிய சீடர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தான் இறக்கின்ற சூழலிலும் சொல்லுகிறார் என்றால் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கி இருப்பார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நமது திருத்தல புனிதர் சந்தியாகப்பர் முதல் மறைசாட்சியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசுவினுடைய வார்த்தையை அவர் எந்த அளவுக்கு அறிவித்திருப்பார், எந்த அளவுக்கு அவர் அறிவித்திருந்தால் அவரை முதலிலே கொன்றிருப்பார்கள். கூடி சீக்கிரம் கொண்டுட்டாங்க. அப்போ இவர் அவ்வளவு அதிவேகத்திலே இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டு மக்களிடத்திலே அவர் எருசலேம் பகுதி மற்ற இடங்கள் எல்லா இடத்துக்குமே அவர் எடுத்துக்கொண்டு சென்றார். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்துமே என்ன சொல்லுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே விஷயம்தான். இரக்கத்தை நீ ஒரு பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், அன்பை நீர் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் மீது அன்பு, இயேசுவின் மீது அன்பு இருந்ததினாலே இவர்கள் தங்களுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த சூழலிலே மக்களை மன்னிக்கும் தன்மையை கொண்டவர்களாக இருந்தார்கள். இது இரண்டுமே ஒற்று போக வேண்டும். கடவுள் அன்பு இருந்தால் பிறர் அன்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த இரண்டுமே இருந்துவிட்டால் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் எளிமையாக வந்துடும். நம்மளை கொல்லுகிறவர்கள் கூட இருந்தாலுமே மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கணவன் ஏதாவது சொல்லிவிட்டால் மனைவி மன்னிக்க மாட்டாங்க, 3 நாள் பேச மாட்டாங்க, சமையலில் உப்பு இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது நடக்கும். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மனைவி ஏதாவது தவறுகள் செய்து விட்டால் அவர் வாங்கிட்டு வர வேண்டிய பொருளில் ஒரு சிலது வாங்காமல் வந்துடுவார், மறந்துட்டேன்பார், தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுவார் இல்லைங்களா? பிள்ளைகள் இந்த மாதிரி குடும்பத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது நமது உறவினர்களோடு நடக்கக்கூடிய விஷயங்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது இன்னொரு விஷயத்தையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு திருச்சபை ஏன் நமக்கு கொடுத்துருக்கிறது? 2-3 நாள் கூட ஆகல இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதுவும் திருச்சபை கொடுத்த தேதி தான். உடனே எதுக்கு முதல் மறைசாட்சியினுடைய விழாவை நமக்கு கொடுக்கணும்?
இப்போ தான் அவர் பிறந்தாருன்னு சொல்லிட்டு மூலத்தாளெல்லாம் அடித்து வேட்டெல்லாம் போட்டு வெடித்து சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி அவர் முதல் மறை சாட்சி. உங்களை அடித்து இழுத்துட்டு போவாங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் மீட்க பெறுவீங்க அப்படிங்கிற வசனங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது, ஏன் கொடுத்துருக்கிறாருன்னு இந்த திருச்சபையில். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு இதுதான் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவை முழுமையாக நாம் பின்பற்றி வாழ்கிறோம், வளர்கிறோம், அவரை பிரதிபலிக்கின்றோம் என்றால் சிரமங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதை தாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அதை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டால் நாம் கொண்டாடிய இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அர்த்தமுள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வரணுங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்தார். அப்போ மகிழ்ச்சியிலே திளைத்துட்டு இருக்க முடியாது, கஷ்டங்களும் இருக்கும், துன்பங்களும் இருக்கும். இப்போ எல்லாருமே வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்க ஒரு பகுதியை எடுத்துக்கலாம், நாளில் ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியாக எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது, அதுக்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்லி. வேதனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம தேடி வரோம், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இந்த சிரமங்களில் இருக்கின்ற பொழுது என்னை தாங்கி கொண்டு நீ நடந்தால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், நமது பாப்பரசர் சொல்லுகிறார், இந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு நான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேச்செல்லாம் தேவையில்லை. ஏதாவது நீங்கள் இந்த உபவாசம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒருவரை மன்னிக்கவும் ஒருவரை அன்பு செய்யவும் தெரிந்திருந்தால் போதும், நீங்கள் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்கிறார், ஜான் கிறிஸ்டோஸ்டம் அப்படிங்கிறவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நமது வேதனை காலத்தில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய ஆசீர் நம்மை விட்டு ஓடிவிட்டது, போய்விட்டது என்று நினைக்கவே கூடாது. எப்பொழுதெல்லாம் நமக்கு சிரமங்கள், கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உனது அருகில் வந்து கொண்டே இருக்கிறார், உமக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் என்று ஜான் கிறிஸ்டோஸ்டம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறார். இது யாராவது சொல்ல முடியுமா? எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறதுக்கு. கஷ்டம் இருந்துச்சுன்னா கஷ்டம்தான் சொல்லுவேன். ஆண்டவர் அருகாமையில் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும், ரொம்ப சிரமம்தான் இல்லைங்களா? ஆனால் திருச்சபையும் அதுதான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவும் அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி ஸ்டீஃபனை கொல்ற நிலையில் இருக்கிற பொழுது வானந்தை அண்ணாந்து பார்க்கிறார், இயேசு கிறிஸ்து வலது புறத்தில் நின்று கொண்டு இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க, அது அப்புறமா சொல்கிறேன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, என்னை பின்பற்றிய சீடன், எனது வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சீடனுக்கு எழுந்து நின்று அவர் மரியாதை செலுத்துகிறார் அப்படிங்கிறதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் நான் அந்த வாசகத்தில் வாசித்தோம் இல்லையா? வலதுபுறத்தில் நின்று கொண்டு இருந்தார் அப்படின்னா இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய நியமங்களை நாம், அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் முழுமையாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அவர் கடவுளுடைய வலதுபுறத்தில் அமர்ந்து கொண்டு ஆசீர்வதிக்க மாட்டார், நமக்கு நின்று ஆசீர்வதிப்பார். அது நிற்கக்கூடியதுக்கு ஆங்கிலத்தில் ஓவேஷன் சொல்லுவாங்க, ஏஞ்சி நின்று ஆரவாரம் செய்வது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். எப்பொழுது? தமக்கு சிரமங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை கைவிட்டு விடாமல் இருக்கிற காலகட்டத்திலே. அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய படிப்பினையில் ஒரு முறை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம இயேசுவை பின்பற்றுகின்றோம் அப்படிங்கிறது தான், அதுவும் தான் இருக்கணும். இப்படி தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த சிரமத்தையும் தாங்கி கொண்டு ஆண்டவரே நன்றி, உண்மை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், புகழ்கிறேன் என்று நாம் ஆராதிப்போம் என்றால் நம்மை இன்னும் அதிகமாக அவர் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இது என்னத்தை சொல்லுகிறது? இந்த கிறிஸ்து பிறப்பு இன்றைய விழா நாம் இந்த இடத்துக்கு தேடி வந்திருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அது எதையும் நோக்கி ஓடுகிறோம், எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் குழம்பி விடக்கூடாது. ஒன்று, அன்பை நோக்கி ஓடுகிறோம். ஆண்டவர் என்னை அன்பு செய்தால் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு இவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தேடி ஓடி உடையறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்பையும்
இரக்கத்தையும் நம்ம கொடுப்பது கிடையாது. அப்போ நமக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது. அன்புக்குரியவர்களே, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்தால்தான் நமக்கு கொடுக்கப்படும் என்றும் நமது நற்செய்தி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த கதையை ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. ஜப்பானிய நாட்டில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, வீட்டில் வயசானவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, பார்த்துக்க முடியாது அப்படின்னா கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அவங்க அந்த காட்டில் இருந்து இறந்து அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்குள்ள அவங்க ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அப்படி ஒரு பையன் ஒரு அம்மாவை முடியாமல் இருக்கிறவங்கள இவனுக்கு முடியல பார்த்துக்க, அதனால் கூட்டிகிட்டு போகிறான். காட்டு பகுதி வந்துடுச்சு. காட்டுக்குள்ளே போகும்பொழுது இந்த அம்மா ஒவ்வொரு கிளையையும் செடியையும் உடச்சி போட்டுக்கிட்டே போகிறான். அப்போ அந்த பையன் கேட்குறான், ஏம்மா இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன், அந்த செடி கொடியெல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, நீ என்னை எங்கே கொண்டு போய் விடுவ போகிறேன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த காட்டில் பல வழிகள் இல்லை. நீ திரும்பி வீட்டுக்கு போகிற பொழுது இந்த இலைகளும் கிளைகளும் ஒடிச்சு போட்டிருக்க வழியை பார்த்து நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும், அதுக்காக தான்ப்பா அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இது என்னத்தை சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே? அந்த சூழலிலும் மகன் கொண்டு போய் என்னை எங்கே விட போகிறான்னு தெரிஞ்ச சூழலிலும் அந்த தாயானோர் தன் மகன் மீது கொண்டிருந்த அன்புக்குரியவர்களே, கடவுள் தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக அவர் நம் மீது அன்பு கொண்டார் என்றால், அந்த மகனுக்கே கஷ்டத்தை கொடுத்து சிலுவை சாவை கொடுத்து ஆசீர்வதிச்சார். அப்போது நம்மளை எந்த அளவுக்கு அவர் அன்பு செய்வார், எந்த அளவுக்கு நாம் அன்பு செய்யப்படுகிறோம் அப்படிங்கிறதை உணர்வது கிடையாது. அப்போது நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கை நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆனால் சிரமங்கள் இருக்கிறது என்று ஒருபொழுதும் நாம் இறைவனை தூற்றிவிடக்கூடாது, தூக்கி போட்டுவிடக்கூடாது. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மையே அவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அதுக்கு 2 விஷயம், அன்பு, இரக்கம். இது 2ஐயுமே நாம் நமது வாழ்க்கையில் பின்பற்றுகிற பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு மிகுந்ததாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, சந்தியாகப்பரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சந்தியாகப்பர் எப்படி தனது வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுத்தாரோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்படைக்கிற பொழுது, கொடுக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துக்காக எல்லாரும் சாமியார் சிஸ்டர் ஆகணும்னு சொல்ல வரலைங்க. இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் முழு மனதோடு உழைக்கின்ற பொழுது, வரக்கூடிய சிரமங்களை ஏற்றுக்கொள்கிற பொழுது அது ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, அனைவரும் ஒன்றாக எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். குருக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நீங்களும் சேர்ந்து உங்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். அன்புக்குரியவர்களே, கருத்துக்கள் அதிகம் அடிக்கொள்ளே போக வேண்டாம். மாறாக இறைவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். 10 நன்றியை சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கூட ஆண்டவரே என்று கேட்போம். அன்புக்குரியவர்களே, ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கையை உயர்த்தி ஜெபிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஜெபிக்கலாம், கையை கும்பிட்டு ஜெபிக்கிறவர்கள் கை கும்பிட்டு ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஜெபிக்கலாம். நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகிற்கு வந்த நீர் எங்களுக்கு உம்முடைய அன்பை நிறைவாக பொழிவதற்காக நீர் வந்தீர். அதை நாங்கள் பல நேரங்களிலே தருணங்களிலே உணராமல் இருக்கிறோம். இன்றைய காலை பொழுதிலே எழுந்து இந்த சந்தியாகப்பர் திருத்தலத்திற்கு வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். ஆனால் நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணராமல் விட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுக்கு பல்வேறு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். நல்ல தாய் கொடுத்திருக்கிறேன், நல்ல தந்தையை கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய படிப்புக்காக, வளர்ச்சிக்காக, நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு நல்ல மனிதர்களை எங்களை சுற்றி கொடுத்திருக்கின்றேன். அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக ராப்பகலாக உழைத்து எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருந்தது கிடையாது. அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொன்னதே கிடையாது. அவர்களுக்கு நாங்கள் இப்பொழுது வழியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, நற்கருணையில் வீற்றிருந்து எங்களுக்காக
இறைவனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் கடமைகளிலிருந்து நாங்கள் தவறி இருக்கிறோம். எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே. நல்ல உணவை கொடுத்திருக்கிறேன், நல்ல உடலை கொடுத்திருக்கின்றேன், நல்ல ஆன்மாவை கொடுத்திருக்கின்றேன். இதை வைத்து உமக்கு நான் புகழ்ச்சி பண்ணி சேர்க்காமல் இருந்த தருணங்கள் பல இருக்கின்றன. அனைத்தையுமே மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உமது இரக்க பெருக்கத்தை எனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். சந்தியாகப்பருடைய ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்ற நான் முழுமையாக பெற்றுக்கொண்டு செல்வேன் என்கின்ற நம்பிக்கை என்னிடத்திலே வளர்த்து கொடுக்க உம்மிடம் உமது ஆசிரியை நாங்கள் கேட்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்துமே நீர் எளிமையாக மன்னிக்கக்கூடியவர் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் அதை உணராமல் இருந்த தருணங்கள் பல. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக வேண்டி நிற்கின்றோம். இனி வரும் காலகட்டங்களிலே உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக நான் இருப்பதற்கு எனக்கு நல்ல புத்தியை தாரும், நல்ல அறிவை தாரும். உம்மை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் எனக்கு நல்ல மனதை தாரும். யாராவது எனக்கு உதவிகள் செய்திருந்தால், அந்த உதவிக்கு நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கு அனைவருக்குமே நான் நன்றி சொல்லுகிறேன். எனது நன்றியை எப்படியாவது அவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு செல்லும் ஆண்டவரே. என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றேன். அந்த நிறைவான மனதை எனக்கு இன்னும் அதிகமாக நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு ஆசீர்வாதத்திலே இன்னும் ஒரு சில ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்களை நீர் போக்கியறலும், கடன் தொல்லைகளை நீர் போக்கியறலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு கோபங்கள் எரிச்சல்கள் வருகின்றன, அவற்றை தவிர்க்கக்கூடிய நல்ல சக்தியை தாரும், நல்ல தெளிவான மனதை தாரும். அனைவரிடத்திலுமே அன்பாக பேசி பழகக்கூடிய நல்ல மனதையும் உணர்வையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, அறிவு, ஞானத்தை, தெய்வ பயத்தை நீர் கொடுத்தரலும். உம்மீது அவர்கள் தாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய, நீர் எவ்வாறு சிறு வயதிலே வளர்ந்தீரோ அதே போன்று எங்கள் பிள்ளைகளையும் வளர்க்க உமது ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, உமது ஆசீர்வாதம் அதிகம், அநேகம். அவற்றிற்கெல்லாமே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் அதிகமாக எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்திலே அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க, என்றுமே திளைத்திருக்க நீர் உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக பொழிந்து இந்த சந்தியாகப்பருடைய திருத்தலத்திற்கு வந்து என்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றேன். அந்த கருத்துக்களை எல்லாம் வீடு திரும்பி எனக்கு நினைத்து பார்ப்பதற்கு முன்பாகவே அதை நீ நடத்துவீர் என்று நான் நம்புகிறேன். நான் நம்பிக்கையிலே செல்லுகிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை சந்தியாகப்பருடைய பரிந்துரையிலே எங்களுக்கு நீர் வழங்குவீர் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் இன்று வீடு திரும்புகிறோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறோம். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து உமது அன்பும் அருளும் ஆசீரும் எங்கள் குடும்பத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உம்மை தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆமென். Yeah.
எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.